விக்கி ப்ரொசீஜர் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சேனல் நாங்கள் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கீம்ஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா, நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த வீடியோவில் நம்ம எந்த ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம்னா, சர்டிஃபைட் காப்பி ஆஃப் சேல் டீட், அதாவது ரெஜிஸ்டர்ட் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது இந்த பத்திரம், சர்டிஃபைட் காப்பி ஆஃப் பத்திரம் எப்படி வாங்குறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன், தமிழ்நாட்டில் எப்படி வாங்குறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நாங்கள் இந்த பேஜில் கொடுத்துருக்கோம். இந்த பேஜோட லிங்க் வந்து நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ளை இன் பர்சன், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்ளை பண்ணுறது. அடுத்தது அப்ளை ஆன்லைன். அடுத்தது வந்து சிஎஸ்சி சென்டர்ஸ் ஆர் இ சேவை மையம் மூலயமா எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ இங்கே நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை ஆன்லைன் சொல்லிடுறேன். அப்ளை ஆன்லைன் வந்து நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு வரும். சாரி, இது கொஞ்சம் ஆகிறதுக்கு. இந்த பேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏற்கனவே இந்த வெப் பேஜ் கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணி பாஸ்வேர்ட், யூசர் நேம், பாஸ்வேர்ட், இந்த கோட் இங்கே லாகின் பண்ணி சைன்இன் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பேஜில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வெளியில் வந்து நீங்கள் வந்து திருப்பி வந்து லாகின் பண்ணணும். இந்த பேஜில் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்கும் மெனுவில். மெனுனா இதே மாதிரி ஒரு மெனு இருக்கும். அதில் வந்து இ சர்வீசஸ் ட்ராப் டவுன் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதில் சர்டிஃபைட் காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்டிஃபைட் காப்பி ஃபைனலி கிளிக், அந்த சர்டிஃபைட் காப்பி கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் அண்ட் அப்ளை சிசி அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் என்னென்னா ஸோ அதில் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ண சர்ச் அண்ட் அப்ளை சிசி கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பேமெண்ட் வந்து 300 rupees ஒரு 280 rupees மாதிரி இருக்கலாம். ஆனால் இது வந்து சேஞ்ச் ஆகலாம். பிகாஸ் ஃபீஸ் ஃபார் சர்வீசஸ் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இதை எழுதும்போது இது 300 rupees. ஸோ பட் ஆனால் இது வந்து இன்க்ரீஸ் ஆகலை, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே கன்ஃபார்மிங் தி டிசிஷன் அக்செப்ட் அப்பான் சப்மிஷன், நீங்கள் அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெசிப்ட், அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ண ரெசிப்டை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஓகே. ஸோ என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ண ரெசிப்ட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்றதுக்கு உள்ளது கன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, இப்போ 14th பாயிண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கொஞ்ச நேரம் இப்போ மேபி ஒரு 1 hour ஒரு 2 hour ஆர் மேபி ஒரு நாள் கழிச்சு நீங்கள் திருப்பி வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்குதுன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இது ஏன் லேட் ஆகுதுன்னா, இதை வந்து இந்த ரிக்வெஸ்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணணும். இதை அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் அப்ளை ஆன்லைன் ப்ராசஸ். ஓகே.
ஸோ ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அப்ளை இன் பர்சன். எப்படி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறது, அதாவது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷனில், உங்களுக்கு டாக்குமெண்ட் காணோம் ஐ மீன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த எஃப்ஐஆர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகணும். எந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் வந்து உங்கள் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, அந்த காணாமல் போன டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகணும். அதுக்கப்புறம் பப்ளிஷ் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது தொலைஞ்சி போனது அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு 2 to 4 weeks வந்து வெயிட் பண்ணணும். யாராவது வந்து அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாத சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் எஃப்ஐஆர் எடுத்துகிட்டு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு அஃபிடவிட் ஆன் ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதணும். அதாவது நீங்கள் என்னெல்லாம் நடந்தது, என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அண்ட் உங்களுக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிப்பிங்ஸ், நியூஸ் பேப்பர் ஆட்ஸ், எஃப்ஐஆர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, என்ன இப்போ தற்போதைக்கு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணலை யாரும், ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது எல்லாத்தையும் என்டர் பண்ணி நீங்கள் வந்து சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுக்க வேண்டியது இருக்கும். கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அத்தாரிட்டிஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உங்கள் சர்டிஃபைட் காப்பி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ சொன்னது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நீங்கள் இது படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேர்ட் வே வந்து என்ன பண்ணுறதுன்னா சிஎஸ்சி சென்டர்ஸ் ஒரு இ சேவை மையம். ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த லிங்க் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா சப் ரெஜிஸ்டர் இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு வரும் உங்களை. இங்கே நீங்கள் வந்து காண்டாக்ட் அஸ் கிளிக் பண்ணி இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர்ஓ சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில். ஸோ உங்கள் ஏரியாவுக்குள்ள சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் நீங்கள் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை அந்த ஏரியாவுக்குள்ள சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அங்கே போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் நான் சொல்ல வந்தது வந்து என்னென்னா சிஎஸ்சி சென்டர்ஸ், அதாவது காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் ஆர் தமிழ்நாட்டில் இ சேவை மையம் சொல்லுவாங்க. ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு வரும். இங்கே நீங்கள் வந்து ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, சப் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, இசிஎஸ்சி பே ஏஜென்ட்டா இல்லையா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் சர்ச் போட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு, அதாவது இந்த ஏரியாவுக்கு நீங்கள் எங்கே இந்த செலெக்ஷன் பண்ணியிருக்க ஏரியாவில் இருக்கிற எல்லா இ சேவை மையத்தோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வரும். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அவங்க அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களான்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அதாவது இந்த டாக்குமெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு, சர்டிஃபைட் காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களான்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றத பற்றியும் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். அவங்க வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் மேபி அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆட் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை விட கொஞ்சம் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் மூணு வழி அப்ளை பண்ணுறதுக்கு. இங்கே கீழே இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படலாம் அப்படின்றது, ஆஃபீஸ் லொக்கேஷன்ஸ், எலிஜிபிலிட்டி, வேலிடிட்டி, ஃபீஸ், ப்ராசஸிங் டைம் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் நீங்கள் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமான ஹெல்ப் பண்ணுறதுக்குரிய நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.